ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, மலையில வச்சு ஏசப்பா ஜனங்கள்கிட்ட போதித்த பிரசங்கம் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேயா? ஒரு நாள் ஏசப்பா கிட்ட நிறைய ஜனங்கள் வர்றத பார்த்து ஏசப்பா மலைக்கு மேல ஏறினாங்க. அந்த மலையில வச்சு ஜனங்களுக்கு ஏசப்பா என்ன சொல்லிருப்பாங்க? உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுமா? ஆசையா இருக்குதா? வாங்க நாமளும் தெரிஞ்சுக்கலாம். ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா, யாரெல்லாம் பாக்கியவான்கள்னு சொன்னாங்க. பாக்கியவான்கள்னா யாரு? பாக்கியவான்கள்னா கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றவங்க. யாரெல்லாம் பாக்கியவான்கள்னு பார்க்கலாமா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எப்படி ஆவியில எளிமையா இருக்கிறது? எப்படின்னா, பொறாமை, பெருமை, கோபம்னு இப்படிப்பட்ட குணங்கள் இல்லாம தாழ்மையா இருந்தாலே போதும். நாம ஆவியில எளிமையா இருக்கலாம். இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம், அதாவது ஹெவனுக்கு போறதுக்கு தகுதியானவங்களா மாறிடுவாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் யாரு பாக்கியவான்கள்னு பார்க்கலாமா? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதாவது கஷ்டப்படுறவங்க, தங்களோட வாழ்க்கையில ரொம்ப சேடா இருக்கிறவங்க பாக்கியவான்கள். இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்னு தெரியுமா? ஆறுதல் அடைவார்கள். கஷ்டப்படுற ஜனங்களோட மனசு ஆறுதல் அடையும். ஓகேயா? நெக்ஸ்ட் யார் பாக்கியவான்கள்னு பார்க்கலாமா? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எந்த காரியம் செய்தாலும் பொறுமையா அமைதியா செய்யறவங்க தான் சாந்த குணம் உள்ளவர்கள். இவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பார்க்கலாமா? பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். இப்படி சாந்த குணமா இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி சொந்தமா கிடைக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் யார் பாக்கியவான்கள்னா, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதினா என்ன குட்டீஸ்? நீதினா உண்மையா இருக்கிறது. சின்ன விஷயமா ஆனாலும் அத நேர்மையா உண்மையா செய்ய ஆசைப்படுறவங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுமா? அவங்க திருப்தி அடைவார்கள். இப்படி எல்லாம் நேர்மையா செய்யறவங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் யார் பாக்கியவான்கள்னு பார்க்கலாமா? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்க குணம் உள்ளவர்கள், அதாவது யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள பார்த்து நமக்கு இரக்கம் வரும். அப்படிதானே? இதே போல எப்பவுமே எல்லா பர்சன் கிட்டையும் இரக்கமா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுமா? அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இப்படி இரக்கப்படுறவங்க ஏசப்பா கிட்ட இருந்து மற்ற பர்சன்ஸ் கிட்ட இருந்தும் இரக்கம் கிடைக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் யார் பாக்கியவான்கள்னு பார்க்கலாமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்துல எப்படி சுத்தமா இருக்கிறது? எப்படின்னா, யார பார்த்தாலும் பொறாமப்படாம கோபப்படாம எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும் நம்ம மனசுல நினைச்சாலே போதும். ஓகேயா? நம்ம இருதயம் எப்பவுமே சுத்தமா இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுமா? தேவனை தரிசிப்பார்கள். இப்படி இருக்கிறவங்க தேவனை தரிசிப்பாங்களாம். தேவனை பார்க்கிறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமா? நெக்ஸ்ட் யார் பாக்கியவான்கள்னு பார்க்கலாமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். எந்த இடத்துல குழப்பமோ சண்டையோ வந்தாலும் நாம சமாதானத்தை தானே விரும்பணும். எப்பவுமே சமாதானம் பண்றவங்களாவே தான் இருக்கணும். இப்படி சமாதானம் பண்றவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்னு தெரியுமா? அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இப்படி சமாதானம் பண்றவங்களை பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க தேவனோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் யார் பாக்கியவான்கள்னு பார்க்கலாமா? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நேர்மையா வாழ்ந்தா நிறைய துன்பம் வரும். அப்படிதானே? அப்படி வர்ற துன்பத்தெல்லாம் சகித்து வாழ்றவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்னு தெரியுமா? பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதாவது இப்படி இருக்கிறவங்களுக்கு ஹெவன் சொந்தமாகும். ஓகேயா? நெக்ஸ்ட் யார் பாக்கியவான்கள்னா, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள்.
கர்த்தருக்காக நாம வாழும்போது நம்மள கஷ்டப்படுத்துறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அப்படிதானே? அப்புறமா நம்ம மேல பொய் குற்றச்சாட்டு செய்யறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி இதெல்லாம் நம்ம சகிச்சு வாழ்றோம்னா நாம பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யத்துல, அதாவது ஹெவன்ல நமக்கு உயர்ந்த இடம் கிடைக்கும். ஓகேயா? நாம இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு 2 எக்ஸாம்பிள் ஏசப்பா சொன்னாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நாம உலகத்துக்கு உப்பா இருக்கணும், அதாவது சால்ட். சால்ட்டுக்கு டேஸ்ட் இல்லைன்னா அதை யாராவது யூஸ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க, அப்படிதானே? அதை வேஸ்ட்ல போட்டுருவாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் டேஸ்ட் இல்லாம இருந்தா நாம வேஸ்ட் தான். நம்மளுக்கு என்ன டேஸ்ட் வேணும்? நம்மளுக்கு என்ன டேஸ்ட் வேணும்னா, நம்ம ஏசப்பா பிள்ளைங்கன்னா ஏசப்பாவோட கேரக்டர் நம்மளுக்கு இருக்கணும். நம்மளை பார்த்து அடுத்தவங்க இவ ஏசப்பாவோட பிள்ளை, அவளை மாதிரி நாமளும் வாழலான்னு நினைச்சு ஏசப்பாவை பின்பற்ற ஆரம்பிக்கணும். இப்படிப்பட்ட டேஸ்ட் நம்மள்கிட்ட இல்லைன்னா நாமளும் வேஸ்ட் தான். நீங்க வேஸ்டா இருக்கணும்னு விரும்புறீங்களா? எப்பவுமே நாம வேஸ்டா இருக்கணும்னு விரும்ப மாட்டோம், அப்படிதானே குட்டீஸ்? அதனால நீங்களும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவோட கேரக்டர்ல வாழுங்க. ஓகேயா? நாம என்ன டேஸ்ட்ல இருக்கணும்னு நாம நேத்திக்கு தான் படிச்சோம். என்ன படிச்சோம்? ஆவியின் கனியில படிச்சோம். ஞாபகம் இருக்குதா? ஒருவேளை நீங்க அதை பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. ஓகே? செகண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலைக்கு மேல இருக்கிற சிட்டியை யாராவது மறைச்சு வைக்க முடியுமா? முடியாது, அப்படிதானே? அதே போல விளக்கை யாராவது மூடி வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. விளக்க கொளுத்தி டேபிளுக்கு மேல வைப்பாங்க. அப்பந்தான் அதோட லைட் அந்த ரூம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதே போலதான் நமக்கு கிட்ட ஏசப்பாவை எல்லார்கிட்டையும் நாம ஸ்ப்ரெட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணணும். ஓகேயா? மற்றவங்க உங்களை பார்த்து இது ஏசப்பாவோட பிள்ளைன்னு தெரிஞ்சு ஏசப்பாவை ஃபாலோ பண்ணணும். Blessed are all those who weep. Blessed are the meek and humble, and all who thirst for righteousness. Blessed are the merciful, and blessed are the pure in heart. Blessed are the peacemakers, and all who are judged for righteousness. We live differently because we are living for our King. We walk by faith, not by sight. So take a look inside, that describe your life. Are you walking daily in the light? Are you walking daily in the light? Blessed are the poor in spirit. Blessed are all those who weep. Blessed are the meek and humble, and all who thirst for righteousness. Blessed are the merciful, and blessed are the pure in heart. Blessed are the peacemakers, and all who are judged for righteousness. We live differently because we are living for our King. We walk by faith, not by sight. So take a look inside, that describe your life. Are you walking daily in the light? Are you walking daily in the light?
Blessed are the poor in spirit. Blessed are all those who weep. Blessed are the meek and humble, and all who thirst for righteousness. Blessed are the merciful, and blessed are the pure in heart. Blessed are the peacemakers, and all who are judged for righteousness. We live differently because we are living for our King. We walk by faith, not by sight. So take a look inside, that describe your life. Are you walking daily in the light? Are you walking daily in the light? Blessed are the poor in spirit. Blessed are all those who weep. Blessed are the meek and humble, and all who thirst for righteousness. Blessed are the merciful, and blessed are the pure in heart. Blessed are the peacemakers, and all who are judged for righteousness. We live differently because we are living for our King. We walk by faith, not by sight. So take a look inside, that describe your life. Are you walking daily in the light? Are you walking daily in the light?